நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் 4ஓட வேகன்சி பற்றி தெளிவாக பார்க்கலாம். முக்கியமாக நமக்கு தேவையானது ஜேஏ தென் டைப்பிஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வேகன்சியை நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். சரியா? ஸோ அதோட கூட ஸ்டார்டிங் டேட் என்ன, எக்ஸாம் டேட் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருப்பேன். வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைன் கிளாஸ் தேவைப்படுது அப்படின்னா இப்போதைக்கு தமிழ் டெஸ்ட் பேட்ச். ஸோ டெஸ்ட் பேட்ச்னா டெஸ்ட் வைக்கிறதோடு எல்லாமே இண்டிவிஜுவலாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டவுட் கிளியர் பண்ணுவாங்க. சரிங்களா? தென் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈச் டாபிக் டீச் பண்ணிவிட்டு, சரிங்களா, எல்லாமே கிளியராக டீச் பண்ணிவிட்டு அதுக்கு சம்ஸ் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணி வைப்பாங்க. எல்லாமே இண்டிவிஜுவலாக தான் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்பில் கிளாஸ் தான். ஸோ ஆன்லைன் கிளாஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய டாப்பர்ஸ் அகாடமியில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக படிக்கிறதுக்கு டைம் இருக்குது, நான் படிக்கணும் அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கான டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ மேற்கொண்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நன்றி. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப்பர்ஸ். ஸோ டிஎன்பிசி குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்துருச்சு. ஓகேங்களா? டேட் பார்த்தீங்கன்னா 30/1/2024. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் டேட் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 28/2/2024 February 28 தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான லாஸ்ட் டேட்டு அப்ளிகேஷன் போடுறதுக்கு. ஓகேங்களா? அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட், அதாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அது கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு மார்ச் 4ஆம் தேதியிலேருந்து, சரிங்களா, மார்ச் 4ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு 6ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா? டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன், எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 9ஆம் தேதி. ஓகேங்களா? ஸோ 9/6/2024 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30க்கு ஆரம்பித்து 12:30க்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்குது. ஓகே, ஸோ இதோட வேகன்சி என்னென்ன, எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு, நமக்கு தேவையானது முக்கியமானது மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ எல்லாமே பார்க்கலாம். இதோட பிடிஎஃப் அப்படிங்கிறத நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ டேட்டில் கரெக்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கிளியராக இருப்பீங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜூன் மாதம் தான். சரிங்களா? ஜூன் மாதம் எக்ஸாமு 9ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி நம்ம கீழே போனோம் அப்படின்னா ஸோ வேகன்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் VAO ஸோ 108 இருக்குது. ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2604 மொத்தமாக. சரிங்களா? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேம் ஆஃப் சர்வீஸ் ஆர்கனைசேஷன், ஸோ ஒவ்வொரு இதாக பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2604 இருக்குது ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு. டைப்பிஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1705. சரிங்களா? 1705 இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த அதில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1705 வேகன்சி இருக்குது. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 448 மொத்தமாக. அதில் சொல்லியிருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்த்து, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் சேர்த்து 448 இருக்குது. சரியா? ஸோ அது போக உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் 34 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில் கலெக்டர் 66 போஸ்ட் இருக்குது. ஃபாரஸ்ட் கார்டு வந்து 171 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் 192. ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா இதுக்கும் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். வெறுமனே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ குரூப் 4நாலே வந்து VAO, JA, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு அதோடு போயிடுறாங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியா கிடைக்கும். ஒவ்வொன்றுக்கும் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஐடியா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 171 போஸ்டிங்கில் இருக்குது. ஃபாரஸ்ட் கார்டு கொடுத்துருக்காங்க. அது என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். அது எல்லாமே இதே பிடிஎஃப்ல இருக்குது. சரிங்களா? இதே பிடிஎஃப்லேயே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிடிஎஃபோட லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒவ்வொரு ஜாபுக்கும் என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியா கிடைக்கும். இந்த விஷயங்களை யாரும் உங்களுக்கு வந்து டீப்பாக சொல்லித்தர மாட்டாங்க. நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் படித்தா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல் ஜாப் இருக்கா அப்படிங்கிற அந்த நாலேஜ் வந்து வளரும். புரியுதுங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் எல்லாத்துக்கும் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? ஸோ சொல்லிட்டேன். ஜூனியர் அசிஸ்டண்டோட எல்லாமே சொல்லியிருக்கேன், பார்த்துக்குங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. இது டீப்பாக சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அதெல்லாம் பார்க்கலாம். இதில் முக்கியமாக வேகன்சி பார்த்தாச்சு, நமக்கு தேவையானது வந்து JA பார்த்தாச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் பார்த்தாச்சு. டைப்பிஸ்ட்லேயே கிட்டத்தட்ட 1705. ஸோ JA பார்த்திங்கன்னா 2604, டைப்பிஸ்ட் வந்து 1705, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து 448. ஸோ அதர் வேகன்சிஸ் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ அதோட டேட்டும் பார்த்தாச்சு. இதில் தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் பற்றி டீப்பாக நம்ம பார்க்கலாம். சரியா? நன்றி.